வணக்கம்ண்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோன்னா, அதுவும் இளைய தலைமுறைகள் இப்போது அதிகப்படியான சினிமாக்கள் மூலமா ஈர்க்கப்படுறாங்க. அதனால அங்கேருந்து வர்ற தலைவர்களாலும் ஈர்க்கப்படுறாங்க. இப்போ சினிமாவிலேருந்து அரசியல் தளம் எப்படி இருக்கு, அதை பற்றின ஒரு விவாதம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. சரி மேம். இப்ப மக்களிடையே பிரபலமா இருந்தா தான், ஒரு நபரை தெரிஞ்சா தான் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா. அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிதா மக்களை போய் சேர்ந்த ஒரு முகம் தெரியுது அப்படின்னா அது சினிமா துறையால மட்டும்தான் அது முடியும். மத்த எந்த இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஹெல்ப் பண்றோம்னா ஒரு சின்ன சின்ன ஒரு கூட்டத்துக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், உதவிங்க பண்ண முடியும், நல்லது கெட்டது பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா ஒரு மாவட்ட அளவுல ஒரு தொகுதி அளவுல நம்ம பிரபலியம் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அப்படியே பல வருஷங்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான், அப்ப ஒரு குறிப்பிட்ட ஊர்கள்ல மட்டும்தான் தெரியும். அந்த மாவட்டம் முழுக்க தெரியுமான்னா தெரியாது. ஆனா சினிமாங்கிறது அப்படி கிடையாது. உலகம் முழுக்க எளிதில் நம்ம முகத்தை கொண்டு போய் சேர்த்துலாம், நாம யாருங்கிறத தெரிய வச்சிடலாம். அப்படி பார்க்கல சினிமா துறை அப்படிங்கிறது அரசியல்ல வர்றதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, எளிமையான வழி. நம்மள நான் வர்றேன், நான் நிக்கிறேன், தேர்தல்ல நிக்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கான எளிய வழி எது அப்படின்னா சினிமா துறையா இருக்கு. ஓகேண்ணா. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா கண்ணுல காட்டுனது சினிமா தானே. கடவுள் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருங்கிறத சினிமா தான் கண்ணில் காட்டுச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பாரு, டைலாக் எல்லாம் பேசினாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதை நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்து அது சிவாஜி கணேசன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாதி பேர் நினைச்சாங்க, அந்த அளவுல இருந்தாங்க. சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிவாஜி கணேசன் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப சினிமா துறை நிறைய மனிதர்களை வெளியில எளிதா காட்டுற ஒரு விடயமா இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா அதை பத்தி என்ன உங்களுக்கு கருத்து, என்ன சொல்றீங்க? விஜய் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா சினிமா துறைக்கே விஜய் பாத்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்துல 1992 தான் சினிமா துறைக்கு அறிமுகமானார். அவங்க அப்பா எஸ்.ஜே. சந்திரசேகர் அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சினிமா துறையில இருந்தவர். சினிமா மோகத்தை வச்சு உள்ள வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா பல வருடங்களா உள்ள வரணும் அப்படிங்கிறதுல அவங்க அப்பாவுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. எப்படி ஒரு எம்ஜிஆர் சினிமா துறையில இருந்து அரசியல் வந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகனையும் இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்போட இருந்தவர், அரசியல் முனைப்போட இருந்தவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் அவர் தான். இவர் எப்படி சொல்றது, இவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு இளைய நட்சத்திரம் படம் தான். செந்தூர பாட்டிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட நடிச்சிருப்பாரு. அதுல இளைய நட்சத்திரம் அப்படிங்கிற பேர் தான் கொடுத்திருந்தாங்க விஜய்க்கு. இளைய தலைமுறைகளுக்கு இப்போ விஜயோட அரசியல் ஆரோக்கியமாக போய் சேருமா, இல்ல நட்டம் இருக்கா லாபம் இருக்கா? நட்டம் இருக்கா லாபம் இருக்கா அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவர் அரசியல்ல இருந்தால் மட்டும்தான் அவரை பத்தி நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஒரு முறையாவது ஆட்சி பண்ணாருன்னா தான் தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எந்த மாதிரி ஆட்சி செய்வாங்க, ஆட்சி செய்யற திறன் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். வெளியில இருக்க ஒரு நபரை பார்த்து அவர் அரசியல் ஈடுபாடே இல்லாம திடீர்னு அரசியல் வந்தா கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் அணுகுமுறைகள், அதாவது இப்ப கலெக்டர்ஸ் வச்சுதான் எல்லாமே மூவ் பண்ணுவாங்க. முதலமைச்சர்கள் அவங்க தன்னிச்சா எல்லா முடிவும் எடுத்துறது இல்ல, கலெக்டரோட ஆலோசனைகளை கேட்டுட்டா அவங்க எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கலெக்டர்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க, ஈகோ எந்த அளவுக்கு இருக்கு, தன்னை எந்த அளவுக்கு பெரிதா காட்டணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனிநபரையும் நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டு உடனே புறக்கணிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. விஜயோட அரசியல் பிரவேசம் அப்படின்னா அவரு பல வருடங்களா மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமா வச்சிருந்தாரு, விஜய் ரசிகர் மன்றம் இருந்தது. அதன் மூலமா அந்த ரசிகர்களை வச்சு நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட முன்னெடுப்பு மூலமா
விஜய் வந்து அந்த மக்கள் இயக்கமா மாத்தினாரு. அது என்ன அப்படின்னா, நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறத அவர் அப்பயே வெளில கொண்டு வந்துட்டார். சரிங்கண்ணா. இவரோட வருகை இவரோட வருகை வந்து மக்களுக்கு பலன் தருமா தராதாங்கிறது அவர் பதவியில ஏறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சினிமா நடிகர்கள் அப்படின்னா ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே சினிமாவா பார்த்தாங்கன்னா முடிஞ்சு மக்களோட நிலைமை மாறிடும். இப்ப ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறையில இருந்து ஒரு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஜெலன்ஸ்கி பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். சினிமான்னா நாடகத்துறையில இருந்து வந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இது சினிமா மாதிரியே பாக்குறாரு. அதனாலதான் 2 வருஷத்துக்கு மேல இன்னும் போர் பெரிதா நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு வந்து மக்கள் மீதான ஒரு அக்கறை இல்லை. அடுத்தவங்க காசு கொடுக்குறாங்க, மற்ற நாடுகள் வந்து தன்னோட என்னது உபகரணங்களை வந்து சோதிச்சு பாக்குற ஒரு களமா ரஷ்யா உக்ரைனை மாத்துது. இத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு தன்மை கூட ஒரு ஜெலன்ஸ்கிக்கு இல்ல. இப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏரியால பார்த்தோம்னா எம்ஜிஆர் எடுத்துக்குவோம். எம்ஜிஆர்னா மக்கள் தலைவரா தான் இருந்தாரு. அவர் நல்ல நற்பணிகளை செஞ்சாரு. காமராஜருக்கு அடுத்து எம்ஜிஆர் பெரிதா பார்க்கப்பட்டாரு. அப்படிங்கிறப்ப 2 உதாரணங்கள் இருக்கு. வெளிநாட்டுல ஒரு உதாரணத்தை பாக்குறோம், உள்நாட்டுல ஒரு உதாரணத்தை பாக்குறோம். இவர் எந்த கேட்டகரி? இவர் ஜெலன்ஸ்கி டைப்பா இல்ல வந்து நம்ம தலைவர் மறைந்த தலைவர் எம்ஜிஆர் டைப்பான்னு தெரியாது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இதுக்கு ஆட்சிக்கு வரணும் தான் அவசியம் இல்லை. கொள்கை ரீதியா இப்போ சீமான் அவர்கள் கொள்கை இருக்கு, அவர் வந்து ஒரு களம் ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கொள்கை ரீதியா எதுவும் அவர் வச்சிருக்காரா? அந்த மாதிரியான கம்பேரிசன் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. சீமான் அவர்கள் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, நம்ம 2 பேருக்கும் தான் சண்டை அப்படின்ற மாதிரி. இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி, அரசியல்ல வந்து பெரிதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தர்ப்பவாத அரசியல் தான் நடக்குது. எல்லா அரசியல்வாதிகளும் பெரும்பாலும் சந்தர்ப்பவாதிகளா தான் இருப்பாங்களே தவிர கொள்கை அரசியல்வாதிகளா கூட்டணியே வைக்க கூடாது, கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்க அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க, அதுல இருந்து கூட்டணியில இருந்து விலகுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப கொள்கைங்கிறது எந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு கட்சியும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு தொண்டர்களையும் கூப்பிட்டு கேளுங்க, உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேளுங்க, கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியாது. கொள்கை அப்படிங்கிற விட கொள்கை அரசியல் அப்படிங்கிற விட சந்தர்ப்பவாத அரசியல் தான் நடந்துட்டு இல்ல. இது நீங்க வந்து நாம் தமிழர் சீமான் கட்சிக்காரர்களையும் சேர்த்துதான் சொல்றீங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்றேன், சந்தர்ப்பவாத அரசியல் தான் நடக்குது. ஆனா நாம் தமிழர் சீமானை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுக்கலாம். கூட்டணி இல்ல, இது வரைக்கும் யாரோட கொள்கை கூட்டணி இல்ல, கூட்டணி வைக்காம தனிச்சு தானே இன்னைக்கு. அப்ப அவர் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இன்னைக்கு ஆயிருக்கலாம். அவர் அந்த சந்தர்ப்பவாத அரசியலை தொடர அதாவது ஏற்றுக்க விரும்பல. நான் மக்களோட கூட்டணின்னு மட்டும்தான் சொல்றாரே தவிர சந்தர்ப்பவாத அரசியலுக்கு போகாதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ்ல முன்னேறி வர்றாங்க. சந்தர்ப்பவாதம் வேறு, கொள்கைங்கிறது வேறு. இப்போ நான் எக்ஸாக்டா கேட்டுறேன், இப்போ அரசியல் தெளிவு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கா? சில விஷயங்களை நுணுக்கமா பண்றாரு, ஆனா ஆழமான அரசியல் தெளிவு இருக்கான்னு தெரியாது. அரசியல் புரிதல் கொஞ்சம் இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப வந்து ஒரு நடிகராத்தான் அவரை பெரும்பாலும் தெரியுது. ஒரு அரசியல்வாதியா இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் அவரு அந்த அளவுக்கு வரல. நம்ம அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு, அதுக்கு அடுத்து இந்த அஜித் வீட்டுக்கு போனாரு, கள்ளச்சாராய உயிரிழப்பு அந்த இடத்துக்கு போனாரு. இப்படி எல்லாம் பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அரசியல் பண்றாரு, ஆனா அது எப்படி சொல்றது. சரி, ஓகே. நான் என்ன களத்துல எந்த அளவுக்கு பண்ணுவாரு. அவரு ஒரு நடிகரா இருந்தாரு, வேற ஒருத்தவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு நடிச்சாரு, ஓகேங்களா? அவரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா? ஒரு அரசியல் களம்ன்றது அவரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை செயல்படுத்துற கூடிய ஒரு இடம். அவரு டைரக்டர் ஆக முடியுமா? டைரக்டர்ன்ற மீன்ஸ் நான் என்ன கேட்கிறேன்னா அவர் அரசியல் களத்துல களம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்கிறேன்.
கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் படுத்தப்பட்டார், அரசியலுக்கு வர அழுத்தம் கொடுக்கப்பட்டார், அப்படித்தான் நம்ம சொல்லணும். அப்படிங்கிறப்ப அவரால் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஏன்னா பல ஸ்கிரிப்ட்ல அவர் அடி வாங்கியிருக்காரு. அவரோட ஒவ்வொரு படங்கள், தலைவா படம் வெளியில வர்றதா இருக்கட்டும், இன்னும் சில படங்களை ரிலீஸ் பண்ணும் போது அந்த எனக்கு கூட உனக்கு கூட இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ரிலீஸ் டேட்டு, அந்த ரிலீஸ் பண்றது, இது சார்ந்த நிறைய அரசியல் நடந்துச்சு. ஒவ்வொருலயுமே அவர் பாதிக்கப்பட்டார். அப்ப ஒவ்வொரு தடவையும் ஸ்கிரிப்டுக்குள்ள, சினிமா துறையில நடிகரா போய் ஸ்கிரிப்டுக்குள்ள என்ட்ரா இருக்கும். இப்ப ஒரு அரசியல் துறையில அவங்க எழுதப்பட்ட, அரசியல்வாதிகளால எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுக்குள்ளேயே உள்ள போயிட்டு வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப ஸ்கிரிப்ட் எழுதுவார், அப்படி எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா? அதை எப்படி எழுதுறாங்கதான் முக்கியம். ஒரு கதையை எழுதுறது எப்படி வேணாலும் எழுதலாம். இவர் இந்த தமிழக மக்களுக்காக நான் முன்னின்று நான் முதல்வராக இருந்து உங்களுக்கு நற்பணி செய்ய வர்றேன் அப்படிங்கிறாரு. இந்த தமிழக மக்களுக்காக அவர் எந்த விதமான ஸ்கிரிப்ட் எழுதுவார் அப்படிங்கறதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸ்கிரிப்ட் எழுதுவாரு, எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்றதுலதான் இங்க இருக்கு. சரிங்கண்ணா, இந்த சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வர்ற மக்களவை சட்டமன்ற தேர்தல்ல அவருக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க. ஆமாண்ணா. அதாவது இப்ப வந்து புதுசா ஓட்டு போட போறாங்களா இந்த தேர்தல்ல, அவங்களோட வாக்குகள்ல பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீமானுக்கு போகும். ஏன்னா அவர் வந்து தமிழையும் தமிழ் மக்களையும் சார்ந்த ஒரு விதமான அரசியலை கொண்டு போறாரு. இதுவரைக்கும் யாரும் கொண்டு வராத ஒரு விதத்துல வந்து அரசியல் கொண்டு போறாரு. பெரும்பாலும் நான் இதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை சொல்றேன் அப்படின்னா, இப்ப வர்ற புதிய தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பாலும் ஓட்டு போடுறது அப்படின்னா, முன்னாடி வந்து சீமான் இருந்துச்சு, இப்ப சீமான் விஜய்னு வரும். ஆமா, அப்படிதான் வருது. அப்படி வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஓட்டு வரும், வராதுன்னு சொல்ல யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெருங்கூட்டம் வருது. அது புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து பெருமளவுல சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப வாக்கு வரும், ஆனா வந்து அது பலன் தராது. அப்படிங்கறதுதான் அவர் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பி ஆகிறதுக்கான, ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான பலன் தரணும் இல்லையா, அந்த அளவுக்கான வாக்கு வராது. அப்படிங்கறதுதான் இங்க முக்கியமான விடயம். ஓகேண்ணா, இப்ப நம்ம நிறைவுக்கு வந்துடும்னா, உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ரேண்டமா, மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்களோ அது ரேண்டமா நீங்க சொல்லுங்க. இதான் மக்களுக்கு இல்ல, மக்களுக்கு நம்ம என்ன சொல்றது இல்ல, எனக்கு வந்து இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, இவங்க கிட்ட, விஜய் அவர்கள்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு, இந்த குறைகள் கலைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம்ல. அதாவது நம்ம விஜய பத்தியே பேசிடலாமே. நம்ம நீங்க விஜய் பத்தி அரசியல் கேக்குறீங்க இல்லையா, அரசியல் அப்படிங்கிறப்ப இப்ப சினிமா துறையில இருந்து வந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். சினிமால இருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். சினிமால இருந்து வந்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். நம்ம சீமான் அண்ணனுமே சினிமா துறையில இருந்தா இருந்தாங்க. நடிகர் ராஜா இவர் இருக்காரு, சரத்குமார் இருக்காரு, இப்படி நிறைய சினிமால இருந்து வந்தவங்க, நடிகை ரோஜா இருக்காங்க. இவங்க எல்லாமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். சினிமா துறையில இருந்து வந்தாலும் ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிற ஒரு கட்சியோட சேர்ந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில வர்றாங்க. இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஜாதிய கட்சியாவோ, ஒரு அரசியல், ஒரு பொதுநோக்கு கட்சியாவோ மாத்தி கொண்டு வர்றாங்க. இப்ப அவரு எம்ஜிஆர் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுக இருந்து சில பிரச்சனைகள் காரணமா பிரிந்து வந்துதான் அதிமுக அப்படிங்கிற விஷயத்த ஒரு கட்சி உருவாக்குனார். நடிகர் சரத்குமார் அவர் வந்து தனிப்பட்ட முறையில தனக்கான கட்சியை உருவாக்கிட்டாரு. இப்ப ஒரு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை சொல்றாருன்னா, அவரு பெரிதும் மக்களுக்காக உதவணும், நான் எம்ஜிஆர் ஸ்டைல்ல வர போறேன், நான் ஒரு கருப்பு எம்ஜிஆர்ங்கிற மாதிரி வந்தாரு, நிறைய பண்ணணும்னு நினைச்சாரு, ஒரு வித்தியாசமான அரசியலை முன்னெடுத்துட்டு வந்தாரு. அப்படி வந்த சூழ்நிலை காரணமா நம்ம இழந்துட்டோம். அதுக்கு அடுத்து விஜய் வந்து அந்த மாதிரி வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, 5 ரூபா டாக்டர் நடிச்சாரு. அந்த படத்துல இவர் எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு சரி, நம்ம அப்போ கோடிகள்ல போயிருக்காரு. சரியா, இப்ப ஒரு பட ஷூட்டிங் நடக்குது. ரஜினிகாந்த் அவரோட சொல்லுவாரு, ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு.
ஆ, ஆ. அவருமே அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு, ஆனா வரல. என்ன சூழ்நிலை காரணம் இதுல படுத்திருந்தாரு. இதெல்லாம் அரசியல். அப்படி பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டிக்கெட் விலை 2000 ரூபாய் கொடுத்து படம் பாக்குறவங்க இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கோடிகள்ல சம்பளம் போகுது. ஆமா. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 5 ரூபா டாக்டர் நடிக்கிறாங்க, விவசாயிகளுக்கு தோழனா நடிக்கிறாங்க, சினிமால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிக்கிறாங்க. இது உண்மையான ஃபீல்டுல வந்து பண்ண முடியுமா, அரசியல் ஃபீல்டுல வந்து பண்ண முடியுமா? ஏன்னா இவங்க கதாநாயகர்களா நடிக்கிற எல்லாருமே தங்களோட சம்பளத்தை குறைச்சு வாங்கினா எல்லாருமே சம்பளத்தை குறைச்சு வாங்கினாங்க. ஆமா ஆமா. அப்ப நீங்க வேணா 50 ரூபா கொடுத்து படம் பார்க்கலாமே. கண்டிப்பா. இப்ப அரசியல், அதாவது சினிமா துறைங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல். நம்ம அரசியலை விட அந்த அரசியல் வேற விதமா இருக்கும். யாரு ஒரு பெரிய உச்ச நடிகரா வரணும், எந்த நடிகை ஒரு உச்ச நடிகையா வரணும், எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுறது. அதே மாதிரிதான் அரசியல்ல யாரு முதல்வரா வரணும், யாரு வந்து பிரதமரா வரணும், இதெல்லாம் தீர்மானிக்கப்படுது நிறைய ஒரு சொசைட்டியால. அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் சினிமா அந்த இதை வச்சே வந்து நான் மக்களுக்கு உதவுறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உணர்வோட வந்தாங்கன்னா நல்லது. அந்த உண்மையான உணர்வை வெளிக்காட்டுறதுக்கே பல வருடங்கள் ஆகும். இவர் யாரு என்ன ஏதுங்கிறது சினிமால ஒரு நடிகர் அவ்வளவுதான். சினிமா துறையில 1000 பிரச்சனை இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு சினிமா துறைன்னு கொண்டு வந்தாங்களா? பெப்சியே தான் சொல்றாங்க, அது வாயில கூட வராது. பெப்சி கூட நம்ம கூல்ட்ரிங்க்ஸ், இது 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 இன்னொரு பெப்சி சொல்ற ஒரு விதமான பெப்சின்னு ஏதோ சொல்றாங்க. அந்த தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சினிமா துறையில இருக்கிறதுக்கு அந்த தலைப்பை கூட இப்ப ஆந்திரா சினிமா அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அந்த ஆந்திர சினிமா துறை, கேரள சினிமா துறை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது இங்க தமிழக சினிமா துறையும் கொண்டு வரலாம்ல. இவங்க இருந்து பெப்சியே ஏதோ சொல்றாங்க, அந்த மாதிரி தானே வச்சிருக்காங்க. அதையும் இவங்களால மாத்த முடியலையே. இவங்க வந்து நான் மக்களுக்கு பெரிதா பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எந்த வகையில சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சார்ந்த துறையில இதே கமலஹாசனும் ஒண்ணும் பண்ணல. அந்த கமலஹாசன் அவரும் என்ன பண்ணாரு, தென்னிந்திய சினிமா துறையினர் தான் வச்சுக்குவாங்களே தவிர தமிழ்நாடு சினிமா துறைன்னு வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த தமிழ்நாடுன்னு வரும்போது மட்டும் எல்லாருமே அந்த திராவிடம் இப்படி ஒரு சைஸா போறாங்களே தவிர தமிழர்கள் அப்படின்னு யாரும் ஒருங்கிணைய மாட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அடையாளமா தமிழ்நாடு மட்டும்தான் காட்டுறாங்க எல்லாருமே. தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு இடமா மாத்த பாக்குறாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, அதை காட்ட மாட்டாங்களே யாருமே. அந்த வகையில பாத்தீங்கன்னா சினிமா துறையிலிருந்து வந்து மக்களுக்கு பெரிதும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நல்லபடியா வாழட்டும். ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருக்கு. என்ன முரண்பாடுன்னா, ஒரு ஒரு பயங்கரமான ஊதியம் நடந்துச்சு, ஒரு இழப்பு நடந்துச்சு. ஒரு ஸ்டண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சியில ஒருத்தர் இறந்தாரு. அவருக்கு எவ்வளவு காம்பன்சேஷன், அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்மியாதான் கொடுத்திருப்பாங்க. அவரோட அதே அதாவது ஒரு உயிரிழப்புக்கு அவங்க கொடுத்த தொகை எவ்வளவு, அதே அந்த கமலஹாசனுக்கான சம்பளமா எவ்வளவு கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது கூடுதலா இருக்குமா? கூடுதலாவா? மலையளவு கூடுதலா? அப்படி சொல்லுங்க. ஒரு நடிகருக்கு கொடுக்குற சம்பளம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு. அதே படத்துல நடிக்கிற ஒரு ஒரு சக நடிகனோட உயிரிழப்புக்கு கொடுக்குற ஒரு இழப்பீட்டு தொகையை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இத சகிச்சுத்தானே அந்த 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 நடிகர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சு சம்பளம் வாங்குறாங்க. அப்ப அவருக்கான இழப்பீடை வந்து அந்த ப்ரொடியூசர் தான் கொடுப்பாரு தவிர எந்த நடிகர்கள் கொடுத்திருக்காங்க? என்னோட படத்துல நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஆயிட்டாரு, நான் இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன், என்னப்பா 1 கோடி ரூபாய் வச்சுக்கன்னு கொடுப்பாங்களா? இல்லண்ணா, அதே எப்படி எங்க காசை எடுத்து கொடுப்போம்? அதேதான். உங்களுக்கு அந்த இடத்துல அந்த எண்ணம் வராத நபர்களால எப்படி வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து அந்த தனக்காக உயிர் நீத்த ஒரு நபருக்கே பணம் கொடுக்க மனம் வராத சூழல்ல அவங்க எப்படி வந்து மத்த மக்களுக்காக சகஜமா கொடுத்துருவாங்க? எப்படி இன்னொன்னு என்னன்னா, சினிமா துறையை பொறுத்தளவு பப்ளிக்ல வர்றதுக்கே சங்கடப்படுவாங்க. ஏன்னா
நடிகர்கள், அதாவது நடிகர்களை பார்த்தோம்னா மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில பேர் ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க. அது தவறான ஒரு விடயம். அவங்களுக்கும் சுதந்திரம் கொண்டு இருக்கு. அந்த சுதந்திரத்தை மக்கள் சராசரியா கொடுக்கணுமா? பெரிதும் கொடுக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதனாலதான் எல்லாருமே பாரின்ல போயிட்டு நான் வாங்கி போனா தெருவுல நடக்கணும்னா கூட ஒரு நடிகர் வெளிநாட்டுக்கு போனா தான் நடக்க முடியும். தன்னோட மனைவியோடய தன்னோட குழந்தைகளோட ஒரு தெருவில் நடந்து போகணும்னா கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னோட ஆசைகளை தீர்த்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படித்தான் தமிழகம் இருக்கு. அப்படி பார்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு. தமிழக மக்கள் பெரும்பாலான பெருவாரியான கஷ்டத்துல இருக்காங்க. இந்த கஷ்டத்தை தீர்க்கணும்னா ஒரு சினிமா நடிகனா வராம ஒரு உள்ளூர ஆழ்ந்த எண்ணத்தோட ஆழ்ந்த சிந்தனையோட வரணும். சந்திரசேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அரசியல் முனைப்போட இருந்தவர். அவர் மகனை முதலமைச்சராக்கி பார்க்கணுங்கிற ஒரு முனைப்போட இருந்தவர். அவரை பாத்தீங்கன்னா இடையில அரசியல் படுத்தும் போது அப்பாவுக்கு மகன்கிட்ட கொஞ்சம் சின்ன ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அதனால ஒதுங்கி இருந்தாங்க. இதுக்கு காரணம் அரசியல் தான். தன்னோட மகனை அரசியல் படுத்தணுங்கிறதுக்காகவே அப்பாவும் மகனும் கொஞ்சம் இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போய்கிட்டாங்க. தன்னோட குடும்பம், எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்காதுக்கா உன் குடும்பத்தை நீ சரி செய்யாத, நீ எப்படி மக்களுக்கு சரி செய்ய போற அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அது தவறான வார்த்தைகள். பார்ப்போம். ஒரு மக்களுக்கு செய்யற எண்ணம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த கடைசியா நேர்ந்த உயிரிழப்பு கூட பாத்தீங்கன்னா அஜித்குமார் அதுக்கு தன்னோட பண முடிப்பை கொடுக்கும் போது கூட கேமராவை மறைச்சு கொடுத்தாரு. அந்த நாகரிகம் உண்மையிலே போட்டத்தக்கது. தான் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறத கூட தெரியாத அளவுக்கு மறைச்சு போனார். கேமராவுக்கு தன்னோட முதுகை காட்டி தான் கொடுக்கறது தெரியாத அளவுக்கு கொடுத்தாரு. அந்த மனப்பான்மை உண்மையிலே போட்டத்தக்கது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னோட தங்கத்தை நடிகர் ரசிகர் மன்றத்தை, தன்னோட ரசிகர் மன்றத்தை ஒரு மக்கள் இயக்கமா மாத்தி பல நல்ல நற்பணிகளை செஞ்சு வந்தார். குருதி கொடையில இருந்து இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு அதுக்குள்ளே செஞ்சிருக்காரு. ஆனா அது பிரபலியமாகல, வெளியில வரல. வெளியில வராத அளவுக்கு பண்ணிருக்காரு. இருந்தாலும் மக்களுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஆனா ஒரே தேர்தலில் ஜெயிக்க முடியாது. கிட்டத்தட்ட மக்களோட கூட்டணி வச்சிருக்கு அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், திராவிட கட்சிகள் அதிமுக திமுக அப்படின்னு இருக்கு, பெருங்கட்சிகள். அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க. இது அதிமுக பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. திமுக பாத்தீங்கன்னா விசிக, கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. சிறு குறு கட்சிகளோட நிறைய கூட்டணிகள் வச்சிருக்காங்க. இவங்களோட இப்ப தனிப்பட்ட முறையில 4 பேர் போட்டியிட போறாங்க. 4 முனை போட்டியா தான் வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆளுகிற கட்சி, அதோட கூட்டணி. இன்னொன்னு எதிர்க்கிற கட்சின்னு சொல்றாங்க. எதிர்க்கிற கட்சின்னா இப்ப எல்லாமே எதிர்க்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எதிர்கட்சின்னா எல்லாமே வந்துறாங்க. இருந்தாலும் திராவிடம் எதிர்க்குது. அதுதான் இப்ப திமுக அதிமுக எதிர்க்குது. இந்த திராவிடம் எதிர்க்குது. இது ஒரு எதிரணியா நிக்குது. அதுக்கடுத்து இந்த 2 திராவிடமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி என்டிகே அந்த கட்சி எடுத்து இன்னும் சுயேட்சை தனி பெரும்பான்மையை காமிச்சு தானா முன்னேறி வரணும்னு ஆசைப்படுறாரு. நான் மக்களோட கூட்டணி வச்சு விஜய் அவர்களும் கூட்டணிக்கு என்னோட தலைமையில எந்த கூட்டணி அமைச்சாலும் அதுக்கு நான் தயார். நான் முதல்வர் வேட்பாளராக மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அது பாத்தீங்கன்னா எடுபடாத ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னதான் மக்கள் கூட்டம் வந்தாலும் எல்லாமே ஓட்டாயிரு. ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னு, ஒரு கடைக்கு போறாங்கன்னா எல்லாருமே வியாபாரம் பண்ணிடுவாங்களா? ஒருத்தர் கூட 10 பேர் கூட போயிருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் வியாபாரம் பண்ணுவாரு. பொருள் அவங்க 10 பேர் கூட போயிருப்பாங்க. பாக்கணுங்கிறதுக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராட்டில சுத்துது, கரையில இருந்து பாக்குறது கூட ராட்டினத்துல ஏறிடுறானா? மக்களுக்கான, அதாவது அரசியல் கூட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ராட்டின சுத்தும் போது ஒரு கண்கவர் காட்சிகள் நடக்கும் போது பாத்தீங்கன்னா 90-100 பேர் போறாங்கன்னா அதுல 40 பேர் கூட வர மாட்டாங்க. இப்ப இந்த கூட்டங்கள் எல்லா கட்சிகளுக்குமான கூட்டம். ஒரு நடிகர் வர்றாரு, ஒண்ணு இல்ல, நம்ம அண்ணன் யோகி பாபா இருக்கட்டும், சினிமா நடிகரா இருக்கட்டும், யாராவது ஒரு கரைத்துல போலாங்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிராபிக் அந்த இடத்துல போகவே முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் வருது. எல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னா எல்லாம் அந்த நடிகையை பார்க்க போனீங்க.
இந்த சினிமாவும் நம்ம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவங்களும் ஒரு மனுஷங்க தான், நம்மளும் ஒரு மனுஷங்க தான். அவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்காங்க, பிரபலியமா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, யூடியூப் பிரபலம் கூட, யூடியூப்ல வந்து பிரபலியமானவங்களை கூட ரொம்ப வேற லெவல்ல பாக்குறாங்க மக்கள். இது ஒரு மோசமான பழக்கம். அது அது எனக்கு என்னன்னு புரியல. நல்லா ஒரு பெரிய எப்படின்னா நம்ம நிறைவுக்கு வந்துருவோம். நிறைவா ஒரு சுருக்கமான ஒரு நிறைவுரை மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லாபம் அதிகமா இருக்கா நட்டம் அதிகமா இருக்கா? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும் இல்ல அரசியலுக்கு வரும் மக்களுக்கு இது தமிழக மக்களுக்கு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதால தனிப்பட்ட முறையில மக்களுக்கு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது. ஏன்னா அவர் தனிப்பெரும்பான்மையை காமிச்சு அதுக்கு அடுத்து கூட்டணி வச்சு அதுக்கு அடுத்து தான் முன்னேற முடியும். ஒரே எலெக்ஷன்ல வந்து வர்றதுக்கு அவ்வளவு பெரியவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா தமிழக மக்கள் அந்த அளவுக்கும் கிடையாது. அப்படி பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா சில கட்சிகளுக்கு லாப நட்டங்கள் இருக்கு. நீங்க கேட்கறது வந்து மக்களுக்கான லாப நட்டம் கேட்கறதை விட பிற அரசியல் கட்சிகளுக்கு லாப நட்டம் இருக்கான்னு கேட்டிருக்கலாம். சில கட்சிகளுக்கு அது பாதிப்பை உண்டாகும். திமுகவுக்கு வந்து லாபம், அதிமுகவுக்கும் சீமான் கட்சிக்கும் நட்டம். கரெக்டுங்களா? எப்படி சொல்றீங்க? திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கும் என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கும் இழப்புங்கிறீங்களா? அது ஏத்துக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து புதிய வாக்காளர்கள் அதிகமா வர்றாங்க. அப்படி பார்க்கல இப்ப விஜய் வரலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்னும் ஓட்டு வந்து பெர்சன்டேஜ் அதிகமாகும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து என்டிகேக்கு வர வேண்டிய வாக்குகள் விஜய் வந்ததால புதிய தலைவர் வாக்குகள் அங்க போகும். அப்ப என்டிகே கண்டிப்பா நஷ்டம் இருக்கு, எல்லாம் கிடையாது. திமுகவுக்கு லாபம் எந்த வகையில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அதான் இப்போ திமுகவுக்கு எப்படி லாபம் அப்படின்னு கேட்டீங்க. திமுகவுக்கு எப்படி லாபம்னா, திமுகவுக்கு எப்படி ஆதாயம், எப்படி ஆதாயம்னா எதிரிகள் பிரிகிறாங்கல்ல, எதிரிகள் ஒன்னாய் சேர்றப்ப வந்து திமுகவுக்கு அது கடினமா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து நானும் என்ன நினைச்சேன்னா விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, சேர்ந்தா வந்து ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா வந்து அது முரணாவே போயிடுச்சு. அப்போ அப்படி வந்திருந்தா கண்டிப்பா வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அணியா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அந்த ஏன்னா வந்து இளைஞர் அணியெல்லாம் ஒன்னா திறந்து ஒரு சைட்ல வர்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில வந்து நான் என்ன சொல்றேன்னா திமுகவுக்கு இதுல லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். திமுகவுக்கு பெரும் ஆதாயம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதே வந்து விஜய் வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா அதிமுக கூட நாம் இது டிவிகே தமிழக வெற்றி கழகம் சேரும் அப்படிங்கறதா எல்லாரோட கணிப்பா இருந்தது. அது இன்றைக்கு வரைக்கும் நடக்காம இருக்கு. அப்படி ஒருவேளை சேர்ந்தால் அது பாதிப்பு வந்து திமுகவுக்கு தான் பெரும் பாதிப்பு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதிமுகவுடனான கூட்டணி தமிழக வெற்றி கழகம் வச்சா அது ஆளுங்கட்சிக்கு பெரும் ஆபத்து. இதே வந்து பாத்தீங்கன்னா என்டிகேவோ டிவிகே, அதாவது நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா இது ரெண்டு கட்சிக்குமே பெரும் பாதிப்பு. இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சா மத்த ரெண்டு கட்சிகளுக்கும் பெரும் பாதிப்பாயிருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெற்றி அப்படின்லாம் பாக்குறப்ப வந்து மறுபடியும் என்னங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான வெற்றியா தான் இருக்கும். ஏன்னா குறைந்தபட்ச வெற்றியா தான் இருக்கும். குறைந்த வாக்கு வித்தியாசத்தை வெற்றி அப்படிங்கிற மாதிரி இவங்களோட அப்படி பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏன் என்டிகேவும் டிவிகேவும் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பு கூட வந்துடும். மற்ற கட்சிகள் ரொம்ப வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஆனா ஒரு உரையில ரெண்டு கட்சி இருக்க முடியாதுங்கிற மாதிரிதான். திமுகவுக்கு முதல்வர் வேட்பாளர் இருக்காரு, அதிமுகவுக்கு முதல்வர் வேட்பாளர் இருக்காரு, என்டிகேக்கு முதல்வர் வேட்பாளர், நாம் தமிழர் கட்சிக்கும் முதல்வர் வேட்பாளர் இருக்காரு அனந்த்குமார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல்வர் வேட்பாளராக தான் அண்ணன் விஜய் அவர்கள் நிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப எல்லாருமே தனிப்பட்ட கட்சி, அவங்களுக்கு தனி உரைதான் வேணுமே தவிர ஒரே உரைக்குள்ள ரெண்டு பேரும் கூற முடியாது. அப்படி பாக்கையில விட்டு கொடுத்துதான் போக வேண்டிய சூழல் வரும். ஒரு நடிகர் விஜய்ங்கிறவர் ஒரு பெரிய பிரபலமானவர். அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா
2021 ஊராட்சி தேர்தல்ல 179 இடத்துல வந்து போட்டியில நின்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 110 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அது அது ஒரு பெரிய ஒரு வெற்றியா தான் கருதப்பட்டுச்சு. ஆஹ் இதெல்லாம் பார்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வாக்குகள் விழும். அது வெற்றிக்கான வாக்குகளா இருக்காது. அவர் நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு வாக்கு சதவீதமா தான் இருக்குமே தவிர வெற்றிக்கான வாக்கா இருக்காது. அது நாளையில அண்ணன் எப்படி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் படிப்படியா முன்னேறி வர்றாரு. இந்த மாதிரியான ஒரு பெரும் போராட்டத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அண்ணன் விஜய் அவர்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வருமே தவிர்த்து ஒரே தேர்தல்ல நிக்கிறேன் ஒரு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சார். அடுத்த தேர்தலே வந்து எதிர்கட்சி அதாவது திராவிட கட்சியான திமுகவே வந்து பெண்ணுக்கு தள்ளி எதிர்கட்சி போஸ்டிங்ல உட்கார்ந்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. அந்த மாதிரி ஒரு சாதனை முறியடிப்பாரா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. இன்னொன்னு மக்கள் மத்தியில வந்து செய்திகள் உடனுக்குடன் போகுது. மக்கள் மத்தியில செய்திகள் வந்து உடனுக்குடன் போகுது. அதாவது பத்திரிகை ஊடகங்கள் வந்து கொடுக்கிற தகவல்களை விட செய்திகளை விட நமக்கு நேரடி செய்திகள் நிறைய போறதுனால எதையும் மறைக்க முடியாது, மடைமாற்றம் செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப புதிய வாக்காளர்களுக்கான வாக்குகள் வந்து பெரிதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கான வாக்குகள் வந்து அதிகமா உள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு வெற்றிகளை தருங்கிறது சந்தேகத்துக்குரியது. சரி சரி சரி, நான் நிறைவா என்ன சொல்ல வரீங்க இப்போ இப்போ அடுத்த தலைமுறைகள் வந்து எந்த மாதிரி எடுக்கணும், எந்த மாதிரி வாக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போ செலக்ட் பண்றாங்கல்ல, விஜய வந்து செலக்ட் பண்றாங்கல்ல இளைய தலைமுறை, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒரு நடிகனோ அரசியல்வாதியோ யாரா வேணா இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து ஒரு நடிகன் படத்துல கதாநாயகன் அப்படின்னா உண்மையான வாழ்க்கையில கதாநாயகனா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. நான் செய்ய முடியாத ஒரு விஷயத்த திரையில வந்து ஒரு நடிகனோ நடிகை செய்யறாங்க. அதனால ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்மகனோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா தான் செய்ய முடியாத ஒருத்தர் செய்யறான்னா அவன் மேல ஒரு பற்று ஒரு ஈர்ப்பு வந்துருது. இதுதான் ரசிகர், வேற ஒண்ணும் கிடையாது. ரசிகர்னா வேற என்ன, நான் செய்ய முடியாத அவர் செய்யறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு அன்பு காதல் எல்லாமே வரும். இது வந்து ஒரு மாயை. நாம திரையில வந்து விஜய்கோ அஜித்தையோ யாரையும் பார்க்கல. நாம ஒரு மாய பிம்பத்தை நம்ம திரையில தான் பாக்குறோம், நேரடியா பார்க்கல. அதே மாதிரிதான் அவங்க மீது காதல் கொண்டு நம்ம ஒரு அரசியலை வந்து சினிமாவோட இணைக்கிறதுங்கிறது மக்கள் அப்படி பார்க்க கூடாது. விஜய் வந்தாருன்னா செய்வாரா, தனிப்பட்ட முறையில அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ணியிருக்காரு, அவர் நோக்கங்கள் என்னவா இருக்கு, அவர் எப்படி செயல்படுறாரு, இதெல்லாம் பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் தன்னை நிரூபிக்கவே இல்லை. தான் யாருங்கிறது இன்னும் காட்டல. சினிமால ஒரு சிறந்த நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. ஆனா அரசியல்ல இன்னும் களம் இறங்காத மாதிரி தான் இருக்கு. இப்பதான் இறங்கி இருக்காரு. இன்னும் இறங்கி இருக்காருன்னா தான் யாருன்னு காட்டணும். அதுக்கான முதல் தேர்தலா இதை எடுத்திருக்காரு. அதிகபட்சம் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கு, நாம எந்த அளவுக்கு நாம தமிழக மக்கள் மத்தியில வாக்கு பெற முடியுங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு அளவீட்டுக்கான தேர்தலாகத்தான் இது நடக்குமே தவிர்த்து இது கூட்டணி வைக்காமல் இது எந்த பலனும் தராது. இது ஒரே ஒரு பலன் தரும். விஜய் வேறு, அவருக்கு என்ன வாக்கு வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளம் தான் இது. கண்டிப்பா மக்கள் ரசிகர்களா பாக்காதீங்க. மக்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன தமிழகத்துல தமிழ்னு சொல்றது பயப்படுறாங்க. இப்ப தமிழ் தேசியம் சொல்லிட்டா அப்படி அங்க தமிழ் தேசியம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போல அவங்க வழிகளா அப்படிங்கிற அளவுக்கு தான் பேச்சுக்கள் வருது ஒரு சில அரசியல்வாதிகிட்ட இருந்து. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசினா ஏன் எதிர்ப்பு வருது எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுல தமிழர்கள் சொல்றாங்க, திராவிடன்னு சொல்றாங்க. அது எந்த வகையில சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. இருக்கான், தெலுங்கனா இருக்கான், கேரளால மலையாளியா இருக்கான், தமிழ்நாட்டுல மட்டும் தமிழா இருக்க மாட்டான். இதுல முரண்பாடு நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம தமிழகத்துக்காக
ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு ஓட்டு போட்டாங்கன்னா எந்த கட்சி வரணுங்கிறத அவங்க சரியான ஒரு முடிவெடுத்து நிலைப்பாட்டோட ஓட்டு போடணும். எங்க அப்பா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போறேன், என் தாத்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போறேன், அது முட்டாள்தனமான ஒரு வாக்கு, ஒரு எண்ணம். இது எப்படி அப்படின்னா, நாம முதல்ல ஒருத்தர் ஓட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க யாரா இருந்தாலும் சரி, யாருக்கு ஓட்டு போறதா இருந்தாலும் சரி, நீங்க முதல்ல தீர்மானிக்க வேண்டியது அந்த அரசியல் தலைவர் யார், அவர் இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்திருக்காரா, இருந்தாருன்னா அவரால் நடந்த நல்ல நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அவர் எந்த அளவுக்கு மக்களுக்காக உழைச்சிருக்காரு, மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாரு, மக்களை முன்னேற்றி இருக்காரு, அப்படிங்கிற விடயங்களை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வாக்களிங்க, யாருக்காக. அது தெரியாமலே வந்து ஒரு மாய பிம்பத்தின் அடிப்படையில என் தாத்தே, என் பாட்டே, எங்க அப்பா ஆத்தா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க நானும் அவனுக்கு ஓட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியான போக்கு தவறு. அதே நேரத்துல ஒரு நடிகருங்கிற ஒரு பிம்பத்தை பார்த்து ஓட்டு போறதும் தவறு. வந்து நீங்க யாருக்கு வாக்களிச்சாலும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வாக்களிங்க. சுயநலத்துக்காக வாக்களிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்தாருன்னா இந்த கட்சி வந்துச்சுன்னா நமக்கு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறவங்க அது தனிப்பட்ட நபர்கள், அவங்களை பத்தி நமக்கு பேச்சு இல்லை. இப்ப நான் பொதுவானவன் அப்படின்னு யாரெல்லாம் செயல்பட நினைக்கிறீங்களோ சுயமா சிந்திங்க, அடுத்தவங்க சொல்றதை கேட்காதீங்க. நீங்களா சிந்திச்சு நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு வாக்களிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க யாருக்கு என்ன வாக்களிக்கலாம், தப்பே இல்லை. நீங்க விஜய்க்கு வாக்களிக்கலாம், ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், சீமான், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், யாருக்கு என்ன வாக்களிங்க, தப்பவே கிடையாது. ஆனா உண்மையில அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வார்கள் அப்படிங்கிற முக்காலத்தை உணர்ந்து வாக்களிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றிண்ணா, மிக்க நன்றி. நன்றிப்பா.